Hello all. In this video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட் லேட்டஸ்ட்ல எல்லா சர்க்யூட்டையுமே நம்ம கிர்ச்சாஃப் லா வச்சு யூஸ் பண்ண முடியாது. சர்க்யூட்டுக்குள்ள ஏதோ ஒரு பிளேஸ்ல இந்த மாதிரி டெல்டாவை ஸ்டாரா மாத்தணும் அப்படின்னா நமக்கு அது பேரலாவோ இல்ல சீரிஸாவோ நமக்கு கிளியரா ஆன்சர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரஞ்சு கலர்ல இந்த போர்ஷன் தான் சர்க்யூட்டுக்குள்ள ஏதோ ஒரு போர்ஷன்னா இது பேர் டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இப்போ ஸ்டாரா மாத்திக்கலாம். மாத்தினா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இங்க நான் ஆக்சுவலா இந்த டெல்டாக்குள்ள இப்படிதான் இந்த ஸ்டாரை வரையணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படிதான் இதை வரையணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதை கன்வீனியண்டாக இருக்கணுமே நான் வெளியில் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ நானாக ஒரு நேம் கொடுத்துக்கிட்டேன் R1 R2 R3. நான் கிளாக் வைஸில் எடுத்துக்கிட்டேன், நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஒரு 5 ஓம் இருக்குன்னா அந்த 5 ஓமுக்கு நேம் நான் என்ன வைக்கிறேன்னா இந்த R13 நான் வச்சுக்கிறேன். நேமிங் வைக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே 5 ஓம் ஆல்ரெடி சர்க்யூட்டில் இருக்குது. இங்கே ஒரு 8 ஓம் இருக்குன்னு வச்சுப்போமே, அதுக்கு நான் நேம் வச்சுக்கிறேன் அப்படி R2ன்னு வச்சுக்கிறேன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது அப்படியே லெஃப்ட் சைடு வரணும், இது ரைட் சைடு வரணும், கீழே உள்ள பேஸ். ஸோ ரொம்ப ஈஸி இல்லை? எஸ். இப்போ அந்த R1ஓட வேல்யூவை தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த போர்ஷன் டயக்ராமில் நான் வரைஞ்ச இந்த போர்ஷன் ப்ராப்ளம்ல இருக்கும். அதுக்கு நேமிங் மட்டும் நம்ம கொடுத்துக்கணும். இப்போ R1ஓட வேல்யூ நான் எப்படி சார் எழுதுனா, இந்த R1 நடுவில் தானே நம்ம வரைஞ்சோம், அதுக்கு லெஃப்ட்ல உள்ளதை ரைட்ல உள்ளதை மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் எழுதிருக்கேன். அதுதான் ஷார்ட் கட். ஆக்சுவலா இது இன்ஜினியரிங் பிசிக்ஸ்ல தான் இதோட டெரிவேஷன் எப்படி வந்து இருக்கும். பட் நமக்கு 12th ஷார்ட் கட் தானே தேவை. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக ப்ராப்ளம் முடிச்சிடலாம். R1 இஸ் ஈக்குவல் டு R13. அதோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடு என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம். ஸோ இங்கே தான் R1 நம்ம அசியூம் பண்ணணும். கரெக்டா? எஸ். டினாமினேட்டரில் 3 ப்ளஸ் பண்ணிடுறோம். R13 R12 ப்ளஸ் R32. அவ்வளோதான். டினாமினேட்டர் எல்லாத்தையும் சேமாக தான் வரும். ஸோ அடுத்தது நான் R2 எழுத போகிறேன். R2 எழுதுறேன். அந்த R2 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டில் நான் இந்த போர்ஷனில் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதான் R2. கிளியரா? அதுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு யார் இருக்காங்களோ அவங்க நான் இப்போ மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டர் எழுத போகிறேன். வெரி சிம்பிள். லெஃப்ட் சைடு யார் இருக்காங்க? R32 இருக்காங்க. ஸோ அதை நான் நியூமரேட்டர் எழுதுறேன். R32 இன்டூ ரைட் சைடு R12 கிளியர் டிவைடட் பை R13 R12 R32. டினாமினேட்டர் சேம் தான். இப்போ அடுத்தது R3 எங்க எழுதணும்? இங்க இருக்கிறதா நான் R3ன்னு எழுதியிருக்கேன். அது ஆக்சுவலாக உள்ளதான் எழுதணும், நான் முன்னாடி சொல்ல மாதிரி. ஸோ இங்கே R3க்கு லெஃப்ட் சைடில் யார் இருக்காங்க? R3 இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் R13, ரைட் சைடில் யார் இருக்காங்க? R23 டிவைடட் பை R13 பிளஸ் R12 பிளஸ் R32. ஸோ நம்ம இப்போ டெல்டாவை ஸ்டாரா மாற்றிட்டோம். ப்ராப்ளம்குள்ள ஏதோ ஒரு போர்ஷன்ல இது இருக்கும், அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி போட்டுட்டா நமக்கு சீரியஸா பேரலா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கிளியர்? ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் வேணும்னா நம்ம சேனல்ல வீடியோ பாருங்க. தேங்க்யூ.